எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் அவ்வா தாத்தாவுக்கு ஊருக்கு கொடுத்து விட்றதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கடலை, வேர்க்கடலை, பச்சரிசி மாவு, கம்பு மாவு, வெல்லங்க 4 பொருளை வச்சு இந்த உருண்டை செஞ்சுருக்கேன். அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் ரெசிபி வீடியோ போடுறேங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பாடு, கருவாடு குழம்பு இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு, கருவாடு குழம்பு, அப்புறம் ஓமப்பொடி, முறுக்கு இதாங்க செஞ்சுருக்கேன். அது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. லைட்டாக உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஓமப்பொடி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். முறுக்கு இது ஓமப்பொடி பார்த்திங்கன்னா காப்படி உலக்கில் ஒரு உலக்கும், அப்புறம் ஒரு அரை உலக்குங்க மாவு. இது பார்த்திங்கன்னா முறுக்கு காப்படி உலக்கில் ஒரு உலக்கு முறுக்குக்கு 14 முறுக்கு வந்துச்சுங்க. ஓமப்பொடியும் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு நிறையா. இப்போ கருவாடு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் கருவாடு சேர்க்கலை. என் ஃப்ரெண்டு தூத்துக்குடியிலேருந்து கொடுத்து விட்டாங்க கருவாடு. அந்த கருவாடு போட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இப்போ குழம்பு மசாலா எல்லாமே தாளித்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கருவாடை கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓமப்பொடியை பார்த்திங்கன்னா வாளியில் எடுத்து போட்டதுக்கப்புறமா முறுக்கு மேலாக வச்சு விடலாமேன்னு இன்னும் 2 பாத்திரம் தனித்தனியாக கொடுத்து விடட்டேன்னு அப்படின்னு இந்த ஒரே வாளியில் கொடுத்து விட்றேங்க. அங்கே போய் எங்கள் அவ்வா மாற்றி வச்சுக்கிருவாங்க. நல்லா இருந்துச்சு. கடலை மாவும் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து செஞ்சேங்க. இந்த ரெசிபி ஒரு நாள் போடுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முறுக்கை மேலாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அவங்க வயசானவங்க, காரம் எதுவுமே இல்லாமல் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு இதெல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். சரி கேட்டாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அதான் சரி இந்த முறுக்கு, இந்த ஓமப்பொடி, அந்த லட்டுங்க செஞ்சுருக்கேன். இப்போ முறுக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிடலாம். வாளியில் நிறையா வந்துருச்சுங்க. இதே இது கடையில் வாங்கினா எவ்வளோ செலவாகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு எண்ணெய் இருக்குங்க. அந்த எண்ணெயில் இது ஃபுல்லாக செஞ்சாச்சு. மிச்சம் கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்துச்சு. இப்போ கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சு வரவும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சா கருவாடு சேர்த்துக்கிடலாம். இந்த கருவாடு என்ன கருவாடுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டை தான் கேட்கணும். இப்போ ஆவணி மாதம் கொடுத்து விட்டதுங்க. புரட்டாசி விரதம் பிடிச்சனால வைக்க முடியல. அதுக்கப்புறமா சஷ்டி பிடிச்சோம். அதுக்கு இடையில வைக்க முடியலையா, இன்றைக்கி தான் வச்சேன் பாருங்கள். நல்லா இருந்துச்சு கருவாடு குழம்பு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு ஊருக்கு கொடுத்து விட்றதுக்கு. பாருங்கள் முறுக்கு, கருவாடு குழம்பு, சாப்பாடு, லட்டு உருண்டை. பாருங்கள் எங்கள் ஏரியா நல்லா அமைதியாக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மழை வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. மழை வரலை. அப்படியே பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா அந்த குளத்துல தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ தான் மழை பெய்யும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. வறண்டு போய் இருந்துச்சு. நாங்கள் வரும்போதெல்லாம் தண்ணி நிறைய இருந்துச்சு. இந்த வருஷம் மழையே சரியில்லை. மற்ற பக்கமெல்லாம் மழை பெய்யுது. எங்கள் ஏரியாவில் மழையே பெய்ய மாட்டேங்குதே பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.